ஐயா நம்மாழ்வாருடைய நீண்ட கால இந்த வாழ்க்கை பாதையை ஒரு 5 பிரிவாக சொல்லிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். முதலாக கல்லூரியை முடித்த உடனே கோயில்பட்டியில் வேலைக்கு போகிறாரு. 3 ஆண்டு அங்கே சீனியர் சயின்டிஸ்டாக வேலை பார்த்ததுக்கு பிறகு கணக்கு பார்த்தா லாபம் இல்லை, எல்லாம் நட்டமாக இருக்குது. அப்போ அதை சொல்ல போனாக்கா சொல்கிறாங்க, இதை வெளியே சொல்லிடாத, சொன்னாக்கா நம்மளாம் களப்பணியாளராக வீதி வீதியாக திரிய விட்டுருவாங்க அப்படின்னு. ஐயா அப்போ நட்டத்தில் போயிட்டுருக்கேன், விவசாயி நட்டத்தில் போயிடுவானேன்னு கேட்டால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதன்னு நாங்களாம். அப்போ இந்த வேலை நமக்கு ஒத்து வராதுன்னு வேலையை விட்டார். வேலையை விட்டுட்டு களக்காட்டிலேயே இருக்கிற ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாரு. அங்கேருந்து செஞ்ச வேலைகள் அங்கே இருக்கிற முதலாளிகளுக்கு தொந்தரவாக இருக்குது. இப்போ இந்தியா பூரா சிமெண்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ புரிஞ்சுக்குவீங்க. அந்த கம்பெனிக்காரன் நம்மாழ்வார் தலைக்கு 10,000 ரூபா விலை வைக்கிறான். நம்மாழ்வார் தலையை இங்கே கொண்டாந்து வச்சு அந்த அளவுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேங்கிறான். களக்காட்டு இளைஞர்கள் ராத்திரி பகலாக அவரை வீட்டை சுற்றி காவல் காக்குறாங்க. இது எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மாழ்வாரை நான் வெளியேறையான்னு சொல்லி அப்புறமா தேன்கனி கொட்ட போகிறாரு, தருமபுரிக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கு பிறகு தான் புரியுது அறிவு நம்ம மண்டையில் இல்லை, மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி மக்கள்கிட்டேருந்து கற்றுக்கிறார். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தது கல்லூரியில் படித்தது எதுவும் உதவலைன்னு சொல்லி மக்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை எடுத்துகிட்டு எங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே மலையிலேருந்து இறங்கி நம்ம கொங்கு மண்டலம் முழுசும் பரவுது. இது என்ன ஆகுது அப்படின்னாக்க, ஒரு கட்டத்தில் நம்மாழ்வார் அப்படிங்கிற ஆள் வந்து ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற கட்டத்தில் அவரை புரிஞ்சுக்கிறாங்க. இல்லை, நம்மாழ்வார் ஆலோசகர் இல்லை, இந்த சமூகத்தையும் இந்த உலக மக்களின் எளிய மக்களின் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு மாமேதை, ஒரு அறிஞர் அப்படிங்கிறத இந்த சோழ மண்டலத்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு நம்மாழ்வாரை கொண்டு முதல் முறையாக இயற்கை வேளாண்மைக்கான ஒரு மாநாடை முதல் முறையாக பட்டுக்கோட்டையில் போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இது ஒரு பெரிய வீச்சு. 2004க்கு பிறகு தான் இயற்கை வேளாண்மையுடைய வீச்சுங்கிறது தமிழ்நாடு முழுசும் வேக வேகமாக போச்சு. இது அடுத்த 3வது பார்ட்டு பார்த்தீங்கன்னா, சுனாமினால நிலங்கள் பாதிக்கப்பட்டு இது மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க, இந்திய தேசிய வேளாண் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையம் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த சுனாமினால் பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு 50லேருந்து 55 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லி பத்திரிகை செய்தி கொடுத்து பத்திரிகையில் செய்தி ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் இந்த உழவர்கள் என்ன பண்ண முடியும், தொழிலுக்கு என்ன பண்ண முடியும், வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி. ஓர் ஆண்டுக்குள்ளர அந்த சுனாமி நிலங்கள் பாதிக்கப்பட்ட அந்த ஓர் ஆண்டுக்குள்ளர அங்கே பெரிய மாற்றங்கள். என்ன மாற்றம் அப்படின்னா, 3 மாதத்தில் தமிழர்களுடைய மரபு அறிவை கொண்டு அந்த நிலம் மீட்கப்பட்டு அங்கே அறுவடை ஆயிடுச்சு. எந்த நிலத்தில் 50 ஆண்டுக்கு இடையில விவசாயம் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும், விளைய வைக்க முடியாதுன்னு சொன்னாலும், அங்கே 3 மாதத்தில் நிலம் மீட்கப்பட்டு அங்கே விளைச்சல் வந்துருச்சு. இதை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்தார் பாருங்க, அமெரிக்காவிலேருந்து பில் கிளின்டன் வந்தார் பாருங்க. அவர் வந்துட்டு, என்னையா இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு, உலகம் முழுசும் அப்படி இப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க, உலகமே நாஸ்தியாக போயிட்டு இருக்குது, இது உங்கள் ஊரால் யாருக்கும் படலையா அப்படின்னாரு. யாருக்கும் படலை அப்படின்னாரு. நான் போகும்போது உங்கள் கலாம்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்ட்டு போகும்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அங்கே கலாம் அவசர அவசரியாக கோணத்தை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வேகமாக இங்கே வந்து சேர்ந்து பார்த்தாரு. அதுக்கு பிறகு சில மாற்றம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை, நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு பயிற்சி மையம், நமக்குன்னு ஒரு பண்ணை வேணும் அப்படின்னு சொல்லி வானகத்தை உருவாக்கணும்னு சொல்லி வானகத்தை உருவாக்குனார். அங்கேருந்து சில வேலைகளை செய்யும்போது அதில் சில மாற்றங்கள். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போது நம்ம மருத்துவர் ஐயா பாரதி செல்வன், எங்களுடைய தகப்பனார் லலினு, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேர் அழிப்புக்கு எதிரான பேர் இயக்கம்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு அதுலேருந்து போராடிக்கிட்டு எழுத்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாங்க 2012 இது இப்படியே போச்சுனாக்கா எங்களால் இதை எதிர்கொள்ள முடியுமான்னு தெரியல, எதுக்கு நிற்கிறோம், பெரிய ஆளாக நிற்கிறான், பூதமாக நிற்கிறான், அந்த பூதத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு பலமான ஆள் வேணும், அது நம்மாழ்வாராக இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம், நம்மாழ்வார்கிட்ட வந்து பார்த்து இது சம்மந்தமாக பேசலாமான்னாங்க. வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு குழுவை வந்து கேட்டாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஐயா என் உயிரே போனாலும் சரி அங்கே ஒரு பிடி மண் எடுக்க விட மாட்டேன், நான் அங்கே வர்றேன், என் வாழ்நாள் முழுசும் அங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி இங்கே வந்தார். வந்ததுக்கு பிறகு ஒரு பிடி மண் எடுக்க விடலை, அவர் உயிரை இங்கேயே போச்சு. அந்த ஒரு இறுதி மரண சாசனம் ஒன்று இருக்குது, அதை நான் இறுதியாக சொல்கிறேன். அந்த போர் அப்படிங்கிறது எளிய போர் அப்படின்னு நம்ம வேறு வேறு மாதிரி புரிஞ்சிருப்போம். நம்மாழ்வார் இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் வளமும் அவனுடைய வருவாயும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சு அந்த தளத்திலேருந்து வேலை செஞ்சார். அதனுடைய நீட்சியாக தான் இப்போ இருக்கிற பணிகள் தொடருது. அந்த இறுதி மரண சாசனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. டிசம்பர் 6ஆம் தேதி பழனியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை கூட்டம். அது
டிசம்பர் 1ஆம் தேதி சொல்கிறாரு என்கிட்ட, ஐயா நான் 6ஆம் தேதி அங்கே இருப்பேன், 7ஆம் தேதி நம்ம அந்த சுற்றுப்பயணத்தில் இருப்போம் அப்படின்னாரு. சரியாண்ண அங்கே போயிட்டு வந்து, அதாவது நான் அவர் கூட பயணித்த 10 ஆண்டுகளில் 6 ஆண்டு காலம் 2 பேரும் ஒருத்தர் செஞ்ச வேலையை பகிர்ந்துக்காம ராத்திரி தூங்கினது கிடையாது. வந்த வேகத்தில் சொன்னார், ஐயா ஒரு 300 இளைஞர்களை நம்மாழ்வாரை நம்பி அங்கே உட்கார வச்சிருந்தாரியா சீமான் அப்படின்னாரு. என்னை மேடையில் பேத்தி பக்கத்தில் உட்காந்து வச்சுருந்தாங்க. அவருடைய உணர்ச்சிகளை நீங்கள் கவனிக்கணும். அவருடைய அந்த நம்ம நினைக்கிறோம் நம்மாழ்வாருங்கிறது ரொம்ப பெரிய வயசானவர், ஒரு மாதிரியான எண்ணம் அப்படின்னு. அவருடைய அந்த குழந்தை தன்மை அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா, அவர் சொன்னார், ஐயா என்னை பக்கத்தில் சீமான் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரியா, அங்கே கொஞ்சம் சுண்டலும் கொஞ்சம் பண்ணின பிஸ்கட்டும் கொடுத்தாங்க, சிறுதானியத்தில் பண்ண பிஸ்கட்டும் கொடுத்தாங்க, சுக்கு காப்பி கொடுத்தாங்கய்யா. ரொம்ப பசியில் இருந்துச்சு, நான் தின்ன உடனே நான் தின்னுட்டேங்கிறத பார்த்த உடனே அவர் கையில் இருந்தது என்கிட்ட கொடுத்து, நீ தின்னியான்னு சொல்லி, ஐயா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரியா. இருந்து கவனிச்சாங்க என்ன அப்படின்னாரு. தன்னை ஒருத்தர் கவனிக்கிறாரு. அண்ணன் மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில் இன்றைக்கி அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தர் தன் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க, தன்னை கவனிக்கிறாங்க, தன்னுடைய உணவுல கூட அந்த கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மாழ்வாருக்கு அது எந்த அளவுக்கு ஆழமாக தச்சிருக்குங்கிறது முதல் முறையாக அவருடைய வார்த்தைகள் நான் முதல் முறையாக பார்த்தேன். அதை பிறகு சொன்னார், இங்கே பாருங்கய்யா, நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பெருந்தலைவர்கள், நான் இன்னைக்கு பேர் சொல்ல முடியாத ஒரு தலைவர், இன்னைக்கு நம்ம 100 ஆண்டுகளை தாண்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தலைவர், நம்ம புதுக்கோட்டையில் கீரனூரில் நடந்த கூட்டத்தில் பக்கத்தில் மேடையில் உட்காந்துருந்தாங்களா நம்மாழ்வார் அவரும். அப்போ அவர் மெதுவாக காதுக்குள்ளே வந்து கேட்டாராம். அவங்க 2 பேர் 40 ஆண்டு கால பயணம் கோயில்பட்டியில் தொடங்கி, நம்மாழ்வார் நீங்கள் காலச்சக்கரத்தை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டாராம். இல்லை தோழர், இது வேகமாக அழிவு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் இழுத்து பிடிச்சா அழிவு தாமதமாகுமேன்னு இழுத்து பிடிக்கிறேன் அப்படின்னாராம். இன்னைக்கு முற்போக்குவாதிகள், இந்த சீர்திருத்தம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ரஷ்யா மாதிரியாவோ சீன மாதிரியாவோ நம்ம யோசிச்சுக்கிட்டு நிற்கிறோம். இந்தியாவை ஒருபோதும் கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் புரிஞ்சிக்கவே இல்லை. இங்கேருந்து அவனுக்கு தகவல் தொடர்பே இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலை, இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கிறதுனே புரியலை. அதை இங்கே நம்ம நிகழ்த்தணும்னு நினைக்கிறோம். அது இல்லையா, இங்கே பல பேர் பங்கேற்கக்கூடிய உற்பத்தி முறை தான் வேறும், பெரும் உற்பத்தி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற இங்கே இருக்கிற இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னாரு. அப்போ சொன்னார், ஐயா இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான் ஐயாண்டாரு. மாற்றி எழுத போகிற இல்லை, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதி கொண்டு இருக்கிற ஒரு தலைவன் நம்மளால புரிஞ்சுக்கிட்டான் ஐயா. இனி தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும், இங்கே மாற்றம் நிகழ்ந்தே தீரும், இனி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னாரு. இது தன்னுடைய மரண சாசனம். இதை ஒட்டி தான் அன்னைக்கு மருத்துவர் பாரதி செல்வன் ஐயாவுடைய மருத்துவமனையிலேருந்து அப்படியே தொடர்ந்து புறப்பட்டு போகும்போது காரில் போகும்போது தான் பேசிட்டு போகிறோம். அதை ஒட்டி தான் தன்னுடைய மரண சாசனத்தையும் சொல்கிறார். தான் மரணிக்க போகிறதையும் அறிவிக்கிறாரு, அந்த மரணம் எப்படி கௌரவமாக நடக்கணுங்கிறதையும் அறிவிக்கிறார். அப்படி மரணம் தனக்கு முன்னரே தெரிஞ்ச பிறகும் முள்ளிவாய்க்காலில் அவர் நடந்து போகலை, தூக்கிக்கிட்டு போய் தான் வைக்கிறாங்க. அதனுடைய இறுதி நிகழ்ச்சியாகவும் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச இடமா அமைஞ்சு போச்சு. இந்த பிடிச்சவங்க மத்தியில் பிடிச்சவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கை மாற்றி கொடுக்குறாரு, நீங்கள்லாம் செய்யணும் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் மனசில் யார் இருந்தாங்கன்னா, இதை அரசியல் படுத்துவதற்கும் இதை பெருமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதை நல்லா புரிஞ்ச ஒரு தலைமகன் அப்படிங்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அதை எடுத்துகிட்டு போவார் நம்பினார். ரொம்ப முக்கியமான இன்னொரு புள்ளி, நம்மாழ்வார் இறந்து தஞ்சை பாரத் கல்லூரியில் நம்ம இங்கே இறுதிச் சடங்குக்கு வச்சுருக்கிறோம். 2 நாள் கூட ஆகலை, பிணத்தை எடுக்கலை. அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க, நம்மாழ்வாரிசம் முடிஞ்சு போச்சு, இனி இயற்கை விவசாயம் நடக்காது, இனி வானகம் இருக்காது அப்படின்னாங்க. அண்ணன் செந்தமிழன் சொன்னார், நாளைக்கு அண்ணன் சீமான் வர்றன்னு இருக்காரு, இறுதிச் சடங்குக்கு உறுதியாக வந்துடுவார் அப்படின்னாரு. நம்மாழ்வாருடைய இறுதிச் சடங்குல கலந்து கொண்ட ஒரே அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னாக்க அண்ணன் மட்டும்தான். அப்போ கொண்டு போய் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்கு இருந்த பரபரப்பு எனக்கு ஒரே கலக்கம். எல்லாரும் நம்மாழ்வார் சொல்லிட்டாரு, எனக்கு பிறகு ஏங்கல்ஸ் இந்த வேலைகள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டாரு. எனக்கு அவர் பிணமாக கிடக்கும்போது எனக்கு தெரியலை நம்மாழ்வார் கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவரை கொண்டுக்கிட்டு போய் மண்ணுக்குள்ளே வச்சிட்ட உடனே எனக்கு அவர் இப்போ கண்ணில் பார்க்க முடியலையா, கண்ணில் பார்க்க முடியலங்கன்னு என் உடம்புல நடுக்கம் வந்துருச்சு, என் மனசில் பதட்டம் வந்துருச்சு, என்ன செய்ய போகிறோங்கிற ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அழுதானா. அங்கேருந்து நான் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். அவர் அங்கே கிடைக்கையில் நான் ஒரு மாதிரியே கொண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய மரணத்தை நீங்கள் கொண்டாடணும், நல்லா வாழ்ந்துருக்கிறேன், நல்லா வாழ்னா தாண்டா நீங்களாம் அழுவணும், நல்லா வாழ்ந்த மரணத்தை கொண்டாடுங்கடான்னாரு. ஒரே நடுக்கம், பதட்டம், பயம்.
அப்பா என்னென்னமோ சொல்கிறாரு, எனக்கு எல்லாமே மண்டையில் ஏறல. ஆனால் திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோனு, இருங்க அண்ணன் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணுன்னாரு அப்படின்னாங்க. பார்த்தா சீமான் அண்ணன் லைனில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், தம்பி நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நம்ம அப்பா எடுத்துகிட்டு போன வேலையை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போவோம், அண்ணன் உன் கூட இருக்கிறேன், நீ எதை வேணாலும் செய்டா, நான் கூட இருக்கிறேன்டானார். அந்த ஒரு வார்த்தையில் இந்த 10 வருஷம் அந்த வேலைகளை எந்த கலக்கமும் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். எந்த பயமும் கிடையாது எனக்கு. அந்த ஒரே ஒரு வார்த்தை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ஒற்றை வார்த்தை இவ்வளவு தூரம் இதை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய உந்துதலாக இருந்திருக்குது. இதை கடந்து நம்மாழ்வாருக்கும் அண்ணன் சீமானுக்குமான அந்த உறவுகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நீண்ட நெடியதாக இருக்குது. நான் நேரம் கருதி அதெல்லாமே இங்கே அவ்வளோ நேரத்துக்கு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இதாக இருக்கும். பல பேர் நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு போய் டிவியில் நான் போய் உங்களுக்கு அவங்களுடைய அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய நேரங்களில் நெருக்கடியை கொடுத்துட்டாங்க. ஆனால் தனக்கு புரிஞ்ச ஒரு உண்மையை இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் சீமான் கொண்டு போய் ஒரு டிவியில் உட்கார வச்சு இந்த சமூகத்துக்கு எதெல்லாம் அறிவிக்கணும்னு நினைச்சாரோ, எதெல்லாம் விழிப்பு ஏற்படுத்தணும்னு நினைச்சாரோ அத்தனையும் கேள்வியாக கேட்டு இந்த பொது சமூகத்தை பார்க்க வச்சாரு, கேட்க வச்சார். இதெல்லாம் நம்மளுடைய இறுதி காலம். நம்மளுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது அவர் நிறைய நேரம் பேசியிருக்காரு. இனி வரக்கூடிய சமூகம் இது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காது, இப்படி நம்பிக்கிட்டு இருக்காது, இதெல்லாம் மாறும்னு ஒரு கட்டத்தில் சொல்லும்போது இனி இது மாறியே தீரும், இது இப்படியே இருக்காது, எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆள் நமக்கு வந்துட்டாருங்கிற அந்த நிறைவோட நம்பிக்கையோட தன்னுடைய இறுதி நேரத்தை சந்திச்சாரு. எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் இந்த வேலையை விட்டுட்டு போகிறோமே, யார் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் நிம்மதியாக அந்த மூச்சை விட்டார் இல்லையா, அந்த மூச்சு இறுதி மூச்சு விட்டவர் கூட இங்கே வந்து நிற்கிறாரு. அவருடைய மடியில் தான் அவருடைய மூச்சு போச்சு. அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு பயணத்தையும் தொடர்ச்சியாக எந்த பொழுதும் கைவிடாமல் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் தலைமையில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது இன்றைய தமிழகத்தின் இயற்கை வேளாண்மையை தூக்கி பிடிச்சி அது ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறதும், நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அப்படிங்கிறதும் வேளாண்மை தான் பிரதானம் அப்படிங்கிறதும் நம்மாழ்வாருக்கு வந்து நம்ம காலத்துக்கு அதான் நாம் அண்ணன்கிட்ட போய் பார்த்து கேட்கும்போது, ஏய் என்னடா அப்பாவுக்கு ஒரு நாள் நமக்கு போராட்ட பெரும்புகள் பாடுறது, வாய் திறந்தாலே அதான் அண்ணன் பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. எப்போ பாரு அப்பாவோட பேச்சு தானே பேசுகிறேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைவர் நமக்கு வந்து கிடைக்கும் போது நம்மளுடைய தலையெழுத்து மொத்தமாக மாறி நம்மளுடைய வாழ்க்கை மாறி ஒரு செழிப்பான ஒரு சமூகத்தையும் ஒரு மாநிலத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.